சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரி ஆஜர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டின் அரங்கமான அருளானேன். எல்லாம் வல்ல அரங்கநாத பெருமானுடைய பாதங்களை பணிந்தேத்தி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய குருநாதர் பாதார விந்தங்களையும் பணிந்து ஏத்தி அருள் செய்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசனேசனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா உடனடியாக மகர ராசிக்கெல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆஹா ஓஹோன்னு இருக்கும், ராஜா கண்ணன்னு இருக்கும். மகர ராசியாக உங்களுக்கு என்ன, நீங்கள் குரு பெயர்ச்சியாக வந்துடுத்துனாக்கா உங்களை கையில் பிடிக்க முடியாது. இப்படியெல்லாம் நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருந்தது. அப்போ குரு பெயர்ச்சியும் நடந்தெடுத்து மகர ராசி அன்பர்கள் எல்லாரும் சரியாயிட்டாங்களா, சக்ஸஸ் ஆகிட்டாங்களா, அவங்களுடைய துன்பங்களிலிருந்து அல்லது அவங்களுடைய கஷ்டங்களில் இருந்து அவங்க வெற்றி பெற்றார்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லணும். ஏதோ புகழ்ச்சிக்காக பார்க்கக்கூடியது அல்ல ஜோதிடம். ஜோதிடம் என்பதே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி முன்கூட்டியே தெரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மதியால் விதியை வெல்வது, அதுதான் விஷயம். விதிங்கிறது ஜாதகம்னா தெரிஞ்சுக்கிறது மதி அறிவு. அந்த அறிவை கொண்டு புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு, அப்பையும் கிரகத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கிரகத்தை ஜெயிக்க முடியாது. எப்படி தான் பார்த்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும். அதை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு முன்னெச்சரிக்கையாக வழிபாடுகள் மூலமாகவோ அல்லது அடக்க ஒடுக்கமாகவோ நடந்து கொள்ளுவோமே ஆனால் பாதிப்பு ஒரு 10% இருக்கும், 90% நம்ம தப்பிச்சுக்கலாம். 10 கோடி ரூபா போட்டு ஏமாறுறது எப்படி இருக்கும், 10 லட்ச ரூபா போட்டு ஏமாறுறது எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? பாதிப்பை குறைச்சிக்கலாம், அதுதான் விஷயம். அப்படியாக இந்த மகர ராசி என்பவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு 10% மகர ராசி என்பர்கள் தான் ஆஃப்டர் குரு பயிற்சி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள். ஒரு 10% மகர ராசி என்பர்கள் தான் ஒரு பரவாயில்ல சாமி இந்த குரு பயிற்சி எங்களுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக எழுந்து வந்தோம், பிஸ்னஸ் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 90% மகர ராசி என்பர்கள் இன்னும் அந்த ஜென்ம சனியில் அகப்பட்டுத்தான் இருக்காங்க. அவங்களுடைய அந்த கடன் சுமைகள், கஷ்டங்கள், வீண்பழி, அவமானங்கள், தலைகுனிவு, எடுத்த முயற்சிகளிலே தடைகள், காரிய தடைகள், செயல் தடைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த தலைகுனிவு, அவங்க செய்யக்கூடிய எந்த முயற்சிக்கும் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு ரெகக்னைஸ் இல்லாமல் இருக்கு. நீங்கள் பண்ணிய அது இப்போ சரியாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறது. அப்போது அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அது குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், தொழில் செய்கிற இடமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த இடமாக வேண்டுமானாலும் ஒருத்தர் உழைச்சி கஷ்டப்படும் போது அதுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த மனவேதனையை நிச்சயமாக வெளியில் சொல்லவே முடியாது. அப்போ இது என்னடா வாழ்க்கை, இது இல்லாமல் நாம் எதாவது தனியாக பண்ணலாமா, நாம் எத்தனை நாளைக்கு இவங்களை நம்பி இருக்கிறது, இந்த மாதிரியான சிந்தனை, மனவேதனை அல்லது ஒரு மனக்குழப்பம்தான் மகர ராசிக்கு நீடித்து இருக்கின்றது. இதிலிருந்து எப்படி சாமி வெளியில் வர்றது?
இந்த மனக்குழப்பம்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, கரெக்டு தான். அப்போது இதிலேருந்து நாம் எப்படி தப்பிச்சுக்கிறது? அதுக்கு வழி இருக்கா? இதுதான் மகர ராசி அன்பருடைய கேள்வியாக அமைகிறது. அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியின் காரணமாக விபத்துக்கள், சின்ன சின்ன விபத்துக்கள், எதிர்பாராத விதமாக வீட்டிலேயே விழுந்துடுது, அல்லது வண்டி வாகனங்களில் ஏற்படுவது, அல்லது செய்வினை தோஷங்களால் பாதிக்கப்படுறது. செய்வினை தோஷங்களால் பாதிக்கப்படுறது எத்தனையோ குடும்பங்கள் இப்போ நம்மகிட்ட வராங்க. அதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்க்க ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகிறோம். செய்வினை தோஷங்களில் மாட்டின்னு இருக்கிறது, அல்லது வேலை வாய்ப்புகள், இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு, 2 மாதமாக எனக்கு வேலை இல்லை, அல்லது ஒரு மாதமாக எனக்கு வேலை இல்லை சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். நான் இந்த வேலையை விட்டுடலான்னு இருக்கேன், நான் ஜம்ப் பண்ண போகிறேன், வேறு கம்பெனிக்கு போகலான்னு இருக்கேன் சார், என்கிட்ட எங்கள் ஓனர் நல்லா பேசுவார் சார், இப்போ எங்கள் ஓனர் பாஸ் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் சார், இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரியாக சொல்லக்கூடியவர்கள். இது எல்லா கன்ஃபியூஷனுக்கும் யார் காரணம்? ஜென்ம சனியும் 2வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவும், இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராகு கேதுவுடைய தொடர்பு ஒரு முக்கியமான காரணம். இந்த ராகு கேதுவுடைய தொடர்பு இருக்கே, மகர ராசி என்பவர்களே ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகர ராசி என்பவர்கள் தெரியாமல் போய் பல சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சிக்கலுக்கு நல்லது நினச்சி தான் போவாங்க, சிக்கல்னு நினச்சி போகவே மாட்டாங்க, நம்ம தப்பு பண்ணணும்னு நினச்சி போக மாட்டாங்க. தெரியாமல் போய் தப்பில் மாட்டிக்கிறது, அப்புறம் அதனால் ஒரு வீண்படி அவமானம், ஒரு தலைகுனிவு சமுதாயத்தில். செய்யாத குற்றங்களுக்கு பெண்களால் வரக்கூடிய பாதிப்பு, ஆண்களால் வரக்கூடிய பாதிப்பு, அல்லது சபல எண்ணங்கள், சபல புத்திகள், இதெல்லாம் உண்டாக்குவாங்க. ராகு உண்டாக்குவார், அவப்பெயரை அவர் கிரியேட் பண்ணுவார். அதே போல் பணங்காசு இழப்பு, பெரிய பெரிய வாய்ப்புகளை கொடுப்ப, பல கோடி, 100 கோடி 200 கோடி 300 கோடி, அந்த பணம்லாம் போய் லாக் ஆகிறது, ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்கிறது. அப்போ அதனால் வரக்கூடிய துன்பங்கள், ஏமாற்றப்படுகிறது, இதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகளாகவோ அல்லது அனுபவமாகவோ வாழ்க்கை பாடமாகவோ உள்ளது. இது எல்லாமே கரெக்ட் சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான், நான் மகர ராசி தான், மகர ராசிக்கு இந்த மாதிரி இருக்குது, தலைகுனிவுகள் இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, கடன் பிரச்சனை, சமுதாயத்தில் ஒன்றும் பண்ண முடியல, குடும்பத்துலையா நான் நல்லா இருந்தால் தான் சாமி குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். ஏன்னா என் பசங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும், என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும், செய்வேனா, நான் காப்பாற்றுவேனா, இதுலேருந்து நான் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே கவலை வேண்டாம், நல்லது நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக வலுவாக உள்ளதோ அவங்கெல்லாம் ஈஸியாக அந்தந்த குற்றங்களிலிருந்து தோஷங்களிலிருந்து வெளிவர முடியும். அப்போ யாருக்கு ஜாதகம் பலவீனமாக உள்ளதோ அவங்கெல்லாம் நிச்சயமாக அந்த குற்றங்கள் தோஷங்கள், அதில் ஆலய வழிபாடுகள், தீபம் ஏற்றுறது, அல்லது பரிகாரங்கள் செய்து ஹோமம் பண்ணுறது, அப்போ இந்த மாதிரியான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வது மூலமாகத்தான் வெளிவர முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்பொழுது தான், சாமி எனக்கு இங்கே பாருங்க, இது என்னோட ஜாதகம், எனக்கு போட்டிகள் அதிகமாக இருக்குது, எனக்கு பொறாமைகள் அதிகமாக இருக்குது, எனக்கு தொழிலில் எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் எதிரிகள் இருக்காங்க, கண்பார் திருஷ்டி ஓமல் தாங்கவே முடியல சாமி, எனக்கு ஏதேனும் ஒரு மந்திரிச்சு தகடு கொடுங்க, வாசலில் மாட்டுற மாதிரியோ இல்லை ஒரு சுதர்சனமும் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கான ஜாதகத்தை கொண்டு இந்த பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது தான் நீங்களும் வெற்றி பெற முடியும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பும் பார்த்துட்டோம். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் மகர ராசி என்பவர்களே இந்த மாதம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அந்த கடன் கொடுத்தவங்க, வட்டி வாங்கக்கூடியவர்கள்,
இல்லை நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியவங்க அவங்களாம் வந்து அதிகாரம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். இப்போ வம்பு வழக்காகட்டும், கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், பேங்க் லோன் ஆகட்டும், அல்லது ஒரு கடை வாடகை, ரெண்ட் சம்மந்தப்பட்டது, இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கூட நீங்கள் கொடுக்க வேண்டியது இருந்ததுனாக்கா ரொம்ப அது கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம். இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ராசிக்கு 7வது வீடாக விளங்கக்கூடிய கடகம், அதை சுக்கிரன் வக்ரகதியில் பார்க்கிறார். அப்போ இந்த கணவன் மனைவியிடையே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், வெளியில் பழகக்கூடியவங்க, ஆண் பெண் உறவு முறைகள் அப்படி கூட நம்ம சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்க, 20 வருஷமாக பழகிறோம் சாமி, 15 வருஷமாக பேசுகிறோம், ஆனால் இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரியாக பிரிவுகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மனவேதனையை கொடுத்துருக்கும். அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்வது சிறப்பு. இவங்க என்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டாங்க சாமி, ஆனால் இப்போ பேசாமல் இருக்கிறாங்க, அப்போ என்கிட்ட வருவாங்களா, திரும்பி வருவாங்களா, இல்லை எனக்கு அவங்க கிடைப்பாங்களா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகம்தான் பேசும் மகர ராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், தாமத திருமணங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த 7.5 சனியில் ஒருவருக்கு திருமணம் நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணமாகப்பட்டது, அந்த திருமண உறவாகப்பட்டது நிலையானதாகவும் நீடித்ததானதாகவும் இருக்கும். ஆகவே திருமண யோகமும் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.